நல்லா கம கமன்னு சூப்பரான ஒரு நண்டு தொக்கு குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 மூடி தேங்காய், முந்திரி, பட்டை, லவங்கம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்துட்டு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். மறுபடியும் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, சீரகம், 2 வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், கல்லுப்பு, கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் நண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்த்து நண்டை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சதும் ஓட்டமான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கூட கருவேப்பிலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு சேர்த்து வறுத்துட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இதுதாங்க கிரேவிக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி வீடே மணக்கிற அளவுக்கு நண்டு கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.